நமோ பகவதே ஸ்ரீரமணாய. பேரன்புமிக்க பேரன்பும் பெரும் அறமும் செயலாற்றிக் கொண்டிருக்கும் ஆற்றலும் பண்புமுடைய ஆன்மீக நாடலுடைய பெருமக்களே, இன்று உள்ளது 40 அதனுடைய செய்யுளின் 7வது செய்யுள், அந்த நூலின் 7வது செய்யுள் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அருளியது. உலகறிவு ஒன்றாய் உதித்தொடுங்கும் நேனம், உலகறிவு தன்னால் ஒளிரும். உலகறிவு தோன்றி மறைதற்கு இடனாய், தோன்றி மறையாது ஒளிரும். மூன்றமாம் அஃதே பொருள். நாம் கடவுளை தேடுகிறோம், அதாவது பரம்பொருளை தேடுகிறோம், அதாவது பரமாத்மாவை தேடுகிறோம். எதற்கெல்லாம்? இந்த உற்பத்திக்கெல்லாம், இந்த படைப்புக்கெல்லாம் காரணமான ஒன்றை நாம் தேடுகிறோம் அல்லையா? அதனுடைய கேள்விகள் தினம் தினம் துளைத்து எடுக்கிறது நம்மை. அதற்கான ஒரு எளிய முறையிலே, தெளிவான முறையிலே இதிலே அந்த விடை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த செய்யுளிலே பார்ப்போம். அந்த பிரித்து அந்த செய்யுளை பார்த்தீங்கன்னா சுலபமாக இருக்கும். அதை பாருங்கள். உலகு அறிவு ஒன்றாய் உதித்து ஒடுங்கும். உலகு அறிவு ஒன்றாய் உதித்து ஒடுங்கும். உதித்து ஒடுங்கும், அது உதிக்கும் பின்பு ஒடுங்கும். எது? உலகு அறிவு, உலகை பற்றிய அறிவு. நமக்கு அறிவு உள்ளது. எதை பற்றிய அறிவு? இந்த உலகத்தை பற்றிய அறிவு. அது என்ன செய்கிறது? அது எழுகிறது, ஒடுங்குகிறது. விழிப்பு நிலையிலே அது எழுகிறது உலகு அப்படியே. அப்போ நம்ம இப்பதான் பார்த்தோம், இதுக்கு முந்தைய 2 செய்யுள்ல இந்த உலகு என்பதே மனம் அப்படிங்கிறது தான். மனம் இருக்கிறனால உலகு இருக்கு, மனம் இல்லைன்னா உலகு இல்லை. அப்போ இந்த மனதை என்னவென்று சமப்படுத்தலாம் என்றால் உலகுக்கு சமப்படுத்தலாம். மனமே உலகு என்று பார்த்தோம். இந்த ஆத்மா என்பது, நான் ஆத்மா என்பது, நான் ஆத்மா என்று 2 வார்த்தைகள் அல்ல, 2ம் ஒன்றே. நான் ஆத்மா, ஆத்மா ஆத்மா. அந்த நான் என்பது ஆத்மா, அது 2 பொருள் இல்லை. அதைத்தான் நாம் பார்த்தோம். அதுல இன்னொன்னு முக்கியமா பார்த்தோம், அதை புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த ஆத்மாவானது உடல் அல்ல. ஆத்மாவானது மனம் அல்ல. இப்போ நான் உடல் என்பது ஆத்மா அல்ல, அதுதான் மாயை. நான் இந்த மனம் என்று எடுத்துக்கொண்டால் ஆத்மா அதிலே மறைக்கப்படுகிறது. இதை புரிந்து கொண்டோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் இது, அதனுடைய ரிசல்ட். அந்த 2ஐயும், நான் உடல் அல்ல ஆத்மா, நான் மனம் அல்ல ஆத்மா என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதல்ல. அது ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இது தெளிவு ஏற்பட போகிறது. அப்போ அறிவுங்கிறது இங்க மனம். உலக அறிவுங்க எதில் இருக்கிறது? மனதிலே இருக்கிறது. உலகு அறிவு ஒன்றாய் உதித்து ஒடுங்குமேனும், 2ம் அறிவு தோன்றும் போதுதான் உலகு தோன்றுகிறது. அப்போ 2ம் ஒன்றாக தான் உதிக்கிறது. நாம் காலையில எழுந்திருக்கும் போது அறிவு மட்டும் எழவில்லை, நம் முன்னால உலகம் சேர்ந்து அதை ஆக்கிரமிப்பு செய்து ஒன்றாக உதிக்கிறது. அப்புறம் ஒடுங்குகிறது. உறங்கும் போது ஒடுங்குகிறது, தியானத்தின் போது ஒடுங்குகிறது. இருந்தாலும் உலகறிவு தன்னால் ஒளிரும். உலகு அறிவு தன்னால் ஒழுகும். உலகை பற்றிய அறிவு.
தன்னால் ஒழுகும், அந்த அறிவினாலேயே பிரகாசிக்கிறது. ரெண்டும் ஒரே சமயத்துல உதித்தாலும் அது எது முதல்ல எது ரெண்டாவதுன்னு நம்ம அந்த விஷயம் நமக்கு புரியாது. அதை இங்கே விளக்கப்படுகிறது. இந்த உலகை பற்றிய அறிவை தன்னால், அந்த அறிவானது, தன்னால்ங்கிறது மறுபடியும் அந்த அறிவாலேயே ஒளிர்கிறது. அந்த அறிவு இருக்கிறனால தான் உலகம் ஒளிர்கிறது. தோன்றி மறைதற்கு இடனாய், தோன்றி மறையாது ஒளிரும். அப்போ இது தோன்றுகிறது, மறைகிறது, தோன்றுகிறது, மறைகிறது. அதற்கு இடனாய், அதற்கு ஒரு இடம் வேண்டும். இருக்கின்ற எது இருக்கிறது? தோன்றி மறையாது ஒளிரும் ஆத்மா இருக்கிறது. தோன்றி மறையாது ஒளிரும் பூன்றமாம் அக்தே பொருள், பரிபூரணமான முழுமையான பரமாத்மாவான பூன்றமாம் அதுவே பொருள், அதுவே பரம்பொருள். இப்போ புரிகிறதா? அதாவது தோன்றி மறைகின்ற அந்த அறிவு எங்க தோன்றுகிறது? தோன்றி மறையாத ஆத்மாவில் தோன்றுகிறது. ஆத்மாவென்பது தோன்றி மறையக்கூடிய விஷயம் அல்ல. அது எப்போதும் என்றென்றும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது. ஆத்மா என்பது அழிவில்லாதது. அதுல கொஞ்ச நேரம் இருக்கு, கொஞ்ச நேரம் இல்லை. என்னது? அறிவு, அதாவது மனம். அறிவு எங்கே இருக்கிறது? மனம். அது எங்கே ஒளிர்கிறது? அப்போ ஆத்மாவில் ஒளிர்கிறது. பெரிய ஆகாசம் இருக்கிறது, அந்த ஆகாசத்துல சூரியன் ஒளிர்கிறது. அது மாதிரி ஆயிரக்கணக்கான சூரியன்கள் இருக்கிறது. புரிகிறதா? அதுபோல மிகப்பெரிய ஆகாசம் ஆத்மா, அதுல மனம் ஒளிர்கிறது. சில டைம்ல அது மறைகிறது, மறுபடியும் ஒளிர்கிறது. நம்ம இன்னொரு உதாரணம் பார்ப்போம். சந்திரன் வருகிறது, தேய்கிறது, மறைகிறது, மறுபடியும் வருகிறது. இதுதான் அதற்கு உதாரணம். ஆகவே இந்த பரிபூரணமான ஆத்மாவிலே இது தோன்றி மறைகிறது. இதுதான் விஷயம். ஆனால் நம்மளுடைய மனம் நமக்கு என்ன கற்பிக்கிறது என்றால், மனமே எல்லாம், அறிவே எல்லாம் என்று நமக்கு நாமே கற்பிக்கிறோம். ஆனால் அதற்கு அடியில ஒன்று இருக்கிறது. எப்படி மரத்தை பார்த்து இந்த மரம்தான் எல்லாம் என்று ஒருவன் நினைக்கிறான். ஆனால் மரம் அதனால் மரமாகவில்லை. பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வேர்களால் தான் அந்த மரம் மரமாக இருக்கிறது. அதே போல மனம் ஆற்றல் மிக்கது, அறிவு மிக்கது, ஆக்கப்பூர்வமானது, பல செயல்களை செய்யக்கூடியது, விந்தைகளை புரியக்கூடியது. ஆனால் அது எங்கே இருக்கிறது? அது ஆத்மாவில் இருக்கிறது. ஆத்மா என்பது நிரந்தரமான பிரம்மாண்டமான ஒரு ஆகாசம். அதிலே ஒளிர்கிறது இந்த சூரியன் போன்ற மனம். அது எப்படி செயல்படுகிறது? தோன்றி மறைந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தோன்றி மறையக்கூடியதை உண்மையாகவும், தோன்றாமல் அப்படியே இருப்பதை சத்தியமாகவும் நாம் பார்க்க வேண்டும். இதுதான் முக்கியம். அப்போ நம்ம சத்தியத்தை தேடுகிறோம். நம்ம மாயை மூலமாக, எது மாயை? இந்த அறிவு, மனம், இதன் மூலமாக சத்தியத்தை தேடுகிறோம். அதனால கவனமா இருக்கணும். அப்போ ஒருவன், இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருவன் அவனே விஷத்தை அருந்துகிறான், அவன் இறந்து விடுகிறான். மனமானது அந்த ஒருவனுக்கு சமம். அதுவே அந்த ஞானத்தை பறிக்கிறது. ஞானம் அதுக்கு விஷம். ஞானத்தை பருகிறதால மனம் மனமற்ற நிலைக்கு போய்விடும். இந்த ஞானத்தை கொடுப்பதுதான் எல்லா குருமார்களின் கருணை மிக்க பிரயத்தனமாக உள்ளது. ஆகவே அதற்கு நன்றி கூறி நாம் அதை ஏற்று அதன் வழியே சென்று ஞானத்தை, முக்தியை அடைவோமாக. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுமே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே.
ஓம் நம